திருச்சி மாவட்ட செயலாளர் ஜெரோன் ஆரோக்கியராஜ் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, தற்போது திருச்சி மாநகராட்சியில் திமுக சார்பாக காங்கிரசிற்கு 3 வார்டுகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நல்லபடியா பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்க. காங்கிரஸ் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக 8 வார்டு கொடுத்துருந்தோம். அது அட்லீஸ்ட் ஒரு 6 வார்டு வந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம். பட் சாயந்தரம் கூப்பிட்டு திரும்பியும் பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 3 வார்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் இன்னைக்கு தான் வேட்புமனு வாங்குறோம் எங்களோட மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக. இப்போ வேட்புமனு வாங்கும்போது கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வேட்புமனு பணம் கட்டினவங்களாம் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன் இம்மிடியேட்டாக. ஏன்னா 3 வார்டு தான் பண்ணியிருக்கும் போது நம்ம வேட்புமனுக்கு பணம் வாங்குறது முறையில்லை அப்படின்றதுல நான் ரிட்டர்ன் பண்ண சொல்லி இம்மிடியேட்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் காங்கிரஸ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பேசி ஒரு நல்ல முடிவு வரலாம். பேசாம அவங்க அறிவிச்சது எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருது. ஐயா, தற்போது இந்த இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? வாய்ப்பு எங்க தலைமை தாங்க இன்வால்வ் ஆகி பேசணுங்க. எங்க தரப்புல என்னங்க வாய்ப்பு இருக்குங்க? ஏன்னா இன்னும் மரியாதை இல்லை. தமிழக காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திருநாவுக்கரசர் எங்களிடையே பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எல்லா தொகுதிகளுக்கும் திமுக பட்டியல் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் ஆலோசனையில ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மாவட்ட அளவுல பேச்சுவார்த்தை அதுக்கு முன்னாடி நடத்தப்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல, நான் பேச்சுவார்த்தை நம்மளுக்கு எப்போ மரியாதை இல்லையோ என்னட்டு தலைமை தான் அது தலையிட்டு பேசணுங்க. எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட மாநில தலைவர் பேசினாரு. இந்த மாதிரி நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அதோட இன்னும் கொஞ்சத்தை சேர்த்து ஒரு 12 பேரை அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு மாநில தலைமை தான் பேசணுங்க. நம்ம பேசியெல்லாம் இங்கே பிரயோஜனம் இல்லைங்க. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.